மனிதன்ட்ட, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கின்ற நேரத்தில் மனிதனுக்கு சில பிரத்யேகமான இயல்புகள்ல ஒத்தனுக்கு கொஞ்சத்தை இன்னொத்தனுக்கு இன்னும் கொஞ்சத்தை கொடுத்து அப்படி கொடுத்து படைத்திருப்பான். ஆனா அதுல ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பண்புகள் எல்லாம் ஒரே கோட்டில் அமைஞ்சவைகள் தான். நல்லதும் கெட்டதும் ஒரே கோட்டில் அமைஞ்சவைகள். உதாரணமாக நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இதை. அதாவது ஒரு மனிதன், சில மனிதர்கள்ட்ட இருப்பாங்க எப்படி தெரியுமா? சரியான நெகிழ்வு தன்மை, இரக்கம், அன்பு, அப்படி ஒரு நெகிழ்வு தன்மை இருக்கும். அவங்களுக்கு என்ன லேசி சொல்லுங்க பாப்போம்? கண்ணால கண்ணீர் வடிகிறது லேசி. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்லகளே அழுதுருவாங்க. சம்பவம் போகும் வந்து என்ன செஞ்சிருவாங்க? அழுதுருவாங்க. என்ன நெகிழ்வு, டக்குன்னு உள்ள என்ன செஞ்சிடும்? நெகிழ்ந்துடும். ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அபூதர் வரலாறு முடிஞ்சு அடுத்த வரலாறு ஆரம்பிச்சிடும், கண்ணில் கொஞ்சம் கூட என்ன செய்யாது, கலக்கமே வராது. பலகீனம் அல்ல, அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிக்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? அப்படித்தான் படைத்திருக்கிறான். நான் இதுல உள்ள இபாதத்துக்குள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, நெகிழ்வு தன்மையில அவருக்கு சில வணக்கங்கள் லேசாயிரும். என்ன வணக்கங்கள்? தர்மம் கொடுக்கிறது லேசாகும், ஏழைகளை கண்டா இறங்குறது லேசாகும், கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யறது லேசாகும். வசனங்கள், குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் சொல்லப்படுற நேரத்தில் அதுக்கு தாக்கமுற்று கண்ணீர் வடிப்பது அவருக்கு லேசாக இருக்கும். சின்ன பிள்ளைகள்கிட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற தன்மை லேசாக இருக்கும். அவர்கிட்ட இயல்புலே அதெல்லாம் வரும். ஒரு திடீர்னு அனர்த்தமா அந்த பிரச்சனையா முதல் வரியில் அவர் நிற்பார் வேலைக்கு, இரக்கத்தன்மை அவரிடத்துல இருப்பதனால. இப்ப அல்லாஹ் தஆலா அதை இபாதத்தாக்கிறான். எது? இரக்கம் காட்டுறது, அன்பு காட்டுறது, கண்ணீர் வடிக்கிறது, இது போல அதாவது தர்மம் சரி, இதெல்லாம் இபாதத்தாக்கிறான். இது யாருக்கு லேசி? அல்லாஹ் இயல்புலே ஒருத்தனுக்கு நெகிழ்வு தன்மை கொடுத்தானே அவனுக்கு லேசி. ஆனா இந்த நெகிழ்வு தன்மை கொடுத்ததுக்கு தானே அட தொங்கல் ஒன்று நல்லா கொடுத்திருப்பான். நான் சொன்னேன் ஒரே பட்டியலை தான் கொடுப்பாண்டு. அதுல இந்த தொங்கல் எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் எந்த கொள்கையிலும் உறுதியா இருந்துக்கல மாட்டார், எடுக்கிற முடிவுல டக்குன்னு விழுந்துருவார். அதே தொங்கல் தானா? இதுலயே இந்த தொங்கல் அவருக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? முடிவெடுப்பாரு, நாளைக்கு மாறிடுவார். நாளைக்குதானே உறுதியா நிக்க மாட்டாரு. அந்த ஒரு மார்க்க விஷயத்துல ஒரு முடிவு எடுப்பாரு, அவர்களை கண்ணொன்னே மாறிடுவாரு. அவர் வேணுமென நோக்கம் அல்ல, அவருடைய இயல்புடைய இந்த பக்கம் தான் அது. அவருடைய இயல்புடைய இந்த பக்கம். இவருக்கு எது இபாதத்து தெரியுமா? இபாதத்துல எது கஷ்டம் தெரியுமா? கொள்கையில உறுதியாகிறது. கொள்கையில உறுதியாகிறது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். அன்பு காட்டாதே என்று சில இடங்கள் இஸ்லாம் சொல்லும். அதெல்லாம் அவருக்கு பாரமாக இருக்கும். என்ன அன்பு காட்டாத இடங்கள்? அதாவது விபச்சாரம் செய்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்லடி என்று இஸ்லாம் சொல்லுது. திருமணம் முடிச்சோன்னா கல்லடிச்சு கொள்ளு என்று சொல்லி. இந்த மாதிரி இடங்கள் எப்படி இருக்கும்? இருக்கு நெகிழ்வு தன்மை உள்ளவருக்கு போராட்டமாய்க்கும். வலா தஅகுதுகும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இரக்கம் வரக்கூடாது என்றான். இவருக்கு எப்படி இருக்கும்? யாருக்கு? இந்த நெகிழ்வு தன்மையோட இருக்கிறாரே அவருக்கு இந்த தொங்கல் எப்படி இருக்கும்? மிச்ச ஹெவியா இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன்? அதுக்கு அது அவருக்கு இபாதத். அது எது? அந்த இரக்கத்துக்கு எதிராக அந்த இடத்துல போராட வேண்டி வருது, அது இபாதத். சிலரை பார்ப்பீங்க இந்த நெகிழ்வு தன்மையால கோழி கூட இருக்க மாட்டாங்க. வணங்கிட்டானே எனக்கு கோழியெல்லாம் அறுக்கலாம் என்றுவாங்க. ஏன்? இந்த ரத்தத்தை கண்டா மனசுக்கு ஒரு மாதிரி ஆகிக்கும், ஒரு உசுறு அறுக்கிறது அப்படியே நினைப்பார்கள். வழங்கிட்டா. ஆனால் இன்னும் சிலரை நீங்க பாப்பீங்க கோழியை விட்டு என்னது என்னடாலும் அறுக்கிறதுல முன்னு நினைப்பாங்க. அப்ப என்ன காரணம்? நினைக்க இவருக்கு அது இபாதத். கோழி அறுக்கிறது, ஆடு அறுக்கிறது, மாடு அறுக்கிறது இபாதத்தா இல்லையா? குர்பானி டைம்ல, உதுஹியா நேரத்துல, அந்த நேரத்துல நம்ம அல்லாஹ்வுக்காண்டி ரத்தத்தை ஓட்டுறது இபாதத். அது யாருக்கு போராட்டமா இருக்கும்? இந்த நெகிழ்வு தன்மை உள்ளவருக்கு. இப்ப பாருங்க, இஸ்லாம் ரெண்டு விதமான இபாதத் வச்சிருக்கு. நெகிழ்வு தன்மை உள்ளவருக்கு லேசான இபாதத், நெகிழ்வு தன்மை உள்ளவருக்கு பாரமான இபாதத். அவர் ஒன்றில் லேசா செய்வாரு, இன்னொன்றுல போராட வேண்டி இருக்கும், இன்னொன்றுல போராட வேண்டி இருக்கும். இது ஒரு அம்சம். மறுபடி மாறி வாங்க இன்னொரு பகுதியை. எப்படி? இஸ்லாம் சில கடினமான செக்ஷன்ல வச்சிருக்கும். சில உள்ளங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, கடினமான தன்மை இருக்கும், ஸ்ட்ராங்கா இருப்பார், பிறக்கக்குள்ளே அப்படிதான் இருப்பார். அந்த மாதிரி தன்மையோட இருப்பாரு. அவருக்கு எது லேசு தெரியுமா? கொள்கையில உறுதியாகிறீண்டா உசுறு போனாலும் என்ன செய்ய மாட்டாரு? கொள்கையை விட மாட்டாரு. சொன்ன வார்த்தை மீற மாட்டாரு. சல் பல்லண்டு சிலவங்கள்ட்ட குணங்கள் இருக்கும், ஆனா பிழை நினைப்போம் இல்லை. நிறைய சராகத்தா இருக்கிறவங்க இருக்கிறாங்களே, சராகத்தா இருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் குறவு. சராகத்தா இருக்கிறவங்க சொன்னா டக் டக்குன்னு விஷயத்தை சொல்லிடுறவங்க இருக்கிறாங்க தானே, இது பிள்ளை நீங்க செஞ்சிக்க கூடாது, அவங்களுக்கு நண்பர்கள் குறவு. யாருக்கு நண்பர்கள் கூட இருப்பாங்க தெரியுமா? சங்கடப்பட்டு ஒன்னும் சொல்லாம இருக்கிறாங்களே அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எல்லாரும் நல்லவன் அர்த்தம் இல்ல. எல்லாரும் அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாருன்றதுக்காக ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஒன்னும் சொல்ல மாட்டாருன்றதுக்காக வேண்டி 50 பேர் ஃப்ரெண்ட் ஆயிப்பாங்க. 50 பேர் ஃப்ரெண்ட் ஆயிப்பாங்க. காரணம் ஒன்னும் சொல்றது இல்லையா அவரு. அதனால இந்த மாதிரி குணம் உள்ளவங்க இருப்பாங்க, கடினமா உள்ளவங்க.
அவங்களுக்கு சில வணக்க வழிபாடுகள் லேசு, கொள்கையில உறுதியாகிறது. இந்த மாதிரி உதுகியா குர்பானிகள் போன்ற அந்த வணக்க வழிபாடுகள், அதே போல குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதுகள் இருக்குது. உதாரணமா களவெடுத்தா கையை வெட்டணும், கையை வெட்டுறது ஒரு ஆள் தானே வெட்டணும், ஒரு ஆள் தானே வெட்டணும். அப்படி வெற்றவனுக்கு ஒரு நன்மை இருக்குமா இல்லையா? இஸ்லாமிய அடிப்படையில சட்டத்துக்கு ஒரு ஆளை நியமிச்சு அந்த தண்டனையை வாங்குறவருக்கு ஒரு நன்மை இருக்குமா இல்லையா? அதெல்லாம் யாருக்கு கஷ்டமா இருக்கும்? இந்த மாதிரி ஆட்களுக்கு லேசா இருக்கும், கடினமா உள்ளவருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? மத்த சைட் மென்மையாய்க்கு சொல்ற இஸ்லாத்துடைய சில இடங்கள் இருக்குது. இறக்கங்காட்டு, அன்பு காட்டு, தர்மம் செய். அவருக்கு அது பெரிய பாரமாயிங்க. 10 ரூபா கொடுத்துட்டு லட்சக்கணக்கில் கொடுத்த மாதிரி நினைப்பாரு. ஏன்னா அவர் உள்ளத்துல உள்ள இயல்புல போன தடவை கூட 100 ரூபா கொடுத்தேன்றுவாரு. சரியா? 100 ரூபா கொடுத்தது படிந்தால் இப்படி பெருசா சொல்றான்னு யார் நினைப்பாரு? இந்த நெகிழ்வான இயல்புல உள்ள இருக்கிறார் தானே. அவர் 1000 ரூபாவையே ஒரு சின்ன விஷயமா நினைச்சிருப்பாரு. அவருக்கு இது ஒரு அப்செட்டாக இருக்கும். ஆனா என்ன விளங்கணும்டா, வணக்க வழிபாடுகளில் மனித இயல்புகளுக்கு ஏற்ப அல்லாஹு தாலா வித்தியாசமான சோதனைகளை வைத்திருக்கிறான் என்பதுதான், வித்தியாசமான சோதனைகளை வைத்திருப்பான் என்பதுதான். அதனால அவருக்கு இது போராட்டம், இவருக்கு அது போராட்டம், இவருக்கு அது போராட்டம். இதை விளங்காதனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த ஆள் கஞ்சனப்பா ஒரு தர்மமும் செய்யறாரு இல்ல அப்படி நினைக்கிறாரு. இவர் என்ன நினைக்கணும் தெரியுமா? அவருடைய இன்னொரு செக்ஷன் இவர்கிட்ட ஐக்காது, அவர் உறுதியாய்க்கிற செக்ஷன்கள் இருக்குதானே, அது இவர்கிட்ட ஐக்காது. அதுல இவர் போராட வேண்டியிருக்கும். அதை கண்டுகொள்ள மாட்டார்கள், அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். இது இரண்டாவது வகையான இபாதத், இது இரண்டாவது வகையான இபாதத். சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? யோசிக்க வேண்டும். இந்த மாதிரி இடங்கள் என்ன? இந்த மாதிரி இடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வித்தியாசமாக வணக்கங்களை கடமையாக்கி இருப்பதன் காரணம் என்ன என்பதை நாங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டா பாருங்க. எனக்கு உதாரணத்துக்கு நான் இந்த விஷயத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சைட நான் இப்ப சொன்னதுல நீங்க எதுல நினைக்கிறீங்க? நான் சொன்ன இந்த இரண்டாவது லிஸ்ட்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சைட எதுல நினைப்பீங்க? ஸ்ட்ராங்கான இடத்துல நிப்பீங்க. ஸ்ட்ராங்கான இடத்துல அவர் எந்த முடிவு எடுத்தாலும் எப்படி எடுப்பாரு? ஸ்ட்ராங்கான சைட்ல முடிவு தான் அவருக்கு வரும். அவருடைய இயல்பு தான். அவருடைய இயல்பு எப்படி என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அவர் ஆடு மேய்ப்பவராக இருக்கிறார். அவர் ஆடு மேய்ச்சிட்டு வந்தால், அதாவது அது வரலாற்றில் சொல்லுவார்கள், அது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஒரு ஏரியாவில் ஆடு மேய்க்கல, வளமையாக அங்கே சில மிருகங்கள் இருக்குமே, இவருடைய மந்தை வாரத்தை எல்லாம் ஓடிடும், அந்த இடத்தோட என்ன செஞ்சிரு ஓடி. இஸ்லாத்துக்கு முந்தி அவ்வளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கும் அவ்வளவுக்கு ஒரு கடினத்தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது கலீஃபாவை நியமிக்க சில மனிதர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னாங்க, அவரை உங்களுக்கு தெரியும் தானே, அவரையா நீங்க வந்து என்னது தலைவரா வச்சுட்டு போறீங்கன்னு சொல்லி. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை விளங்கினவர், வணக்கம் எதற்கு தெரிஞ்சவர். அவர் சொன்னாரு, சரியான சிறந்த ஒரு மனிதரைத்தான் நான் நியமித்து விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில இடத்துல டிசிஷன் எடுத்தாங்க. அதுல யாரை நாங்க மென்மையாக நினைக்கிறோமோ அவங்களோட டிசிஷன் வந்து பிழையா இருந்துச்சு. எது? பத்ர் யுத்தம். கைதிகளை என்ன செய்யணும்? கைதிகளை அபூபக்கர் ரசூலுல்லாஹ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மென்மையான இயல்பு உள்ளவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா? ஆலோசனை வகையல்லாத விஷயங்கள்ல மனித இயல்புகள் வேலை செய்யத்தான் செய்யும். அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து அதாவது இவங்க எல்லாத்தையும் ஒரு பரிகாரம், தெண்ட பரிகாரம் வாங்கிட்டு விட்டுருவோம், தெண்ட பரிகாரம் வாங்கி விட்டு விடுவோம் முடிவு எடுக்கிறாங்க. இது நெகிழ்வு சைட்டோட ஏற்பட்ட முடிவு, அப்படித்தானே? மன்னிச்சுடுவோம் சொல்லி உமர்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படி எடுக்கக்கூடாது, அப்படி அலிட்ட அக்கையில கொடுங்க, அவரை வெட்டணும், வணங்கிட்டானே, அதாவது சொந்தக்காரர், அவது எனக்கு தம்பி, எனக்கு இவரை தாங்க, நான் வெட்டுறேன், அபூபக்கருக்கு அவரை கொடுங்க, அவர் வெட்டட்டும். என்னத்துக்கு தெரியுமா? எங்களுக்கு இஸ்லாம் என்று வந்தால் குடும்ப உறவு இரண்டாம் பட்சம் தான் என்பதை காபிர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படின்னு சொன்னாங்க தானே. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்கிறான், இப்படி ஒரு விஷயம் உங்களில் நடக்கும், அதை நான் மன்னிப்பேன் என்பதை நான் ஏற்கனவே எழுதி இல்லாது விட்டால் நீங்க செஞ்ச எடுத்த தீர்ப்புக்கு உங்களுக்கு கடுமையான வேதனை வந்து அடைந்திருக்கும். யார சரிகண்ணாங்க ரசூல்? அல்லாஹ் தஆலா யார சரிகண்ணா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சரிகண்ணா. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். விட்டு விடுறது உண்மைதான். அல்லாஹ் தஆலா சொன்னா என்ன தெரியுமா? இப்ப நீங்க தாழ்ந்துட்டிக்கிற டைம், இந்த டைம்ல விடக்கூடாது. நீங்க ஆட்சி உங்களோட கையெல்லாம் ஓங்கின பிறகு மன்னிச்சு விடுங்க. நான் ஜனாதிபதியை மன்னித்து விட்டேன் நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இவர் மன்னிச்சாயா மன்னிக்காட்டி என்னன்னு அப்படிதான் நினைப்பீங்க. இவர் மன்னிக்காட்டி என்னதான் செய்ய போறது? ஏன் பலம் இல்லைனா? நான் ஒரு பெரிய மாவட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட்டு வழக்கெல்லாம் போடக்கூடிய ஆற்றல் இருந்து கண்டு மன்னிச்சுட்டேன்னா அர்த்தம் இருக்குது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னான். நீங்க வந்து என்னது ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த், அந்த இடத்துக்கு வந்த பின்னால்தான் மன்னிப்பெல்லாம் வழங்கணும். இப்ப இல்ல, இப்ப எல்லாருக்கும் என்னது தண்டனை தான்.
என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலத்தை காட்டணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அதை சொன்னான். ஆனால் இதே முடிவை உமர் ரலியல்லாஹு இன்னொரு இடத்துல எடுக்கிறான். ஹாத்திப் இப்னு அபி பல்தா லெட்டர் என்ன செய்யுது போகுது. அப்ப அவர் வந்த நிறுத்தப்பட்டு விசாரணை என்ன நடக்கிற பொழுது உமர்லாம் என்ன சொன்னாங்க, தஅனி அத்ரிபு உனுக ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்குடைய களத்தை வெட்டுவதற்கு எனக்கு அனுமதி தாங்க, உடுங்க ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே இருங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க என்ன தெரியுமா, இவரை இருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறாங்க, அதாவது நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, அதாவது அந்த மா ஹமலக அலா மா ஃபஅல்த, நீங்க செஞ்சதுக்கு உங்களுக்கு தூண்டியது எது? அப்ப அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வையோ தூதரையோ பகைக்கிறதுக்கு இருக்கல, உங்களை எல்லாருக்கும் அங்க குடும்பங்கள் எல்லாம் இருக்குது, அவங்களோட குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வாங்க, ஆனா எனக்குள்ள உறவுகளுக்கு அங்க எந்த பலமும் இல்லை, நான் இப்படி ஒரு லெட்டரை அனுப்பினா எனக்கு ஒரு என்னது அவங்க ஒரு மரியாதை தந்து குடும்பத்தை விட்டுருவாங்கன்றதுனால தான் நான் அப்படி செஞ்சேன் அல்லாஹ்வின் தூதரேன்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா ஹாதா ஃபக்கத் சதக், இவர் உண்மை உரைத்தார். ஆனா உமர் ரலியல்லாஹு அவரோட உள்ளத்துல அடங்கல் அது. அப்போ உமரை பார்த்து சொல்றாங்க, உமரே பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் பார்த்து அல்லாஹு தஆலா யஅமலு மா ஷிஅத்தும் ஃபக்கத் கஃபர்து லக்கும், விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லவில்லையா? அப்படி என்று கேட்டவுடன் உமர் அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டு அமர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா அந்த இடம் வருவதற்கு அவர் நிறைய போராட வேண்டியிருந்துச்சு. உமரும் அழுதார், ஆனா அந்த இடம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, நிறைய போராட வேண்டி. இப்படி இருவிதமான மனநிலைகளை நீங்கள் உலகத்துல காணலாம். ஒருவருக்கு நெகிழ்வோடு உள்ளவருக்கு சில கடினமான இடங்கள் போராட்டமாக இருக்கும், கடினமாக உள்ளவர்களுக்கு நெகிழ்வான இடங்கள் போராட்டமாக இருக்கும். ஆனால் இரண்டு விதமான வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அடிமைண்டா சில இடங்கள்ல உணர்வை நீ அடக்கி ஆக வேண்டும், சில இடங்களில் உண்ட உணர்வையை என்ன செய்யணும், அடக்கணும். இரக்கமான உணர்விக்கும் இரக்கம் காட்டும் என்று சொல்லி இஸ்லாம் சில இடங்களை காட்டாது என்று சொல்லுவோம். அப்ப அடக்க வேண்டி வரும். உங்களோட சிந்தனை கேட்ப போகக்கூடாது. அடிமைண்டா கொஞ்சம் சிந்தனையை தளர்த்தணும், கொஞ்சம் என்ன செய்யணும், யோசனையை சிந்தனையை தளர்த்த வேண்டும். இது இரண்டாவது பகுதி.